வணக்கம். சிம்கோ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. நான் சிம்கோ எக்ஸாமுக்கு படிக்கவா வேண்டாமா, இல்லை வேலூருக்கு போகவா வேண்டாமா, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. இந்த சிம்கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஆள் வந்து வெள்ளையடிக்கிற மாதிரி நம்ம மட்டும்தான் வீடியோ பண்ணுறோம், நம்ம மட்டும்தான் அப்டேட் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா 2022 அதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? இப்போ 2022க்கு முன்னாடி வந்து ஒரு அஸ்பிரன்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதுன வேலை கிடச்சி அதுக்கு வந்து அப்டேட் கொடுக்குன்னா 2022 நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக வந்து இந்த சிம்கோவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஸ்டடி மெட்டீரியல்லாம் அப்பயே ரெடி பண்ணி நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணோம். அதில் நம்ம மெட்டீரியல் படித்தவங்க வேலையும் கிடச்சி ஜாயின் பண்ணி வேலையும் பார்க்குறாங்க. இப்போ அடுத்தப்பெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2024 மறுபடியும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க, ஓகேவா? அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர். 2022 பிரான்ச் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்மகிட்ட இந்த எக்ஸாமுக்காக காத்துக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் வரும், ஸோ நீங்கள் கேட்காட்டி பரவாயில்ல, நானாக ஃபோன் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஜூலை மாதம் வரப்போகுதுங்க, ஜூலை 28 இருக்கும் அப்படின்னு நம்ம இன்வைட் பண்ணோம். ஆனால் அப்போல்லாம் வந்து யாருமே வந்து பெரிய கேராக எடுத்துக்கல. ஸோ இந்த கால் டிக்கெட்டை வந்து கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஸோ நிறைய பேருக்கு வந்து படிச்சுட்டு போய் எழுதுவோமே அப்படிங்கிற எண்ணத்துக்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணாங்கள இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேர் வந்து கால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு டைலமோவில் இருக்கீங்க, போக வேண்டாமங்க, அவ்வளோ தூரம் போகணும், வேலூர் வரைக்கும் போகணும், நான் ஒன்றுமே படிக்கல, ஒரு 10 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற கேட்குறீங்க. ஸோ இந்த 10 நாள் என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 90 பேர் இந்த காண்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னன்னே பார்க்குறாங்க. இந்த 10 நாளில் யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓரளவு வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க. அப்புறம் வந்து எப்பயும் வழக்கம் போல் அது கேள்வி, சிம்கோ வந்து கவர்மெண்ட்டாக பிரைவேட்டா? அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அது மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் அதாட்டிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை, இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டைப்போட இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் கோட்டா எல்லாமே இடபிள்யூஎஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய அரசுக்கு வருகிற இது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து இப்போ டெம்பரரி ஜாப்பா, இல்லை கொஞ்ச நாள் வச்சுருந்து பார்த்து அனுப்பிச்சி விட்ருவாங்களா அப்படி கிடையாது. இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். சேலரி எவ்வளோங்க கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஓஏ சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு ஒரு 8-12 தான் இருக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 இயர், அப்புறம் ஒரு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு 18+, அது 18+, சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு 20+ சேலரியாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சம்பளம் வாங்கிட்டு நம்மகிட்ட பேசுகிற ஹஸ்பண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்க தான் செய்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால இதை பற்றி உங்களுக்கு குழப்பங்கள் வேண்டவே வேண்டாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எப்படிங்க இருக்கும்? அதுக்கிற 1 லட்சம் பேரில் அப்ளை பண்ணிப்பாலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எக்ஸாம்ஸ் பார்த்தாலே தெரியும், ஒரு 1500 பேர் 2000 பேருக்கு தான் வருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எம்ப்ளாயர் அங்கே இருக்கலாம். ப்ரொமோஷன் எல்லாமே இருக்குமானா எந்த ஒரு துறையினாலும் ப்ரொமோஷன் சேலரி டைப் இல்லாமலாம் எங்கேயுமே கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஸ்க்கு ஒரு ஜாப் வேணும், அது செக்யூரிட்டியாக வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் வேணும். அது கிடச்சுன்னா நான் வேறு எந்த எக்ஸாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு நினச்சாலும் அப்படி போய் நீங்கள் எழுதிட்டு வரலாம். அதனால் வந்து இந்த 10 நாள் தான் இருக்குது, நானும் ஒன்றுமே படிக்கலை, இப்போ தான் படிக்க தொடங்கினாலும் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த 10 நாள் நல்லா படித்தா கூட நீங்கள் வேலையை கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? யாரும் ட்ரைக்கப் பண்ண வேண்டாம். ஏன்னா காண்டிட்டு வந்து நேற்று தாங்க வந்தது, 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த 10 டேஸ் வந்து டெய்லி வந்து, ஆனால் வேலை பார்க்குறவங்க படிக்க முடியாது, ஃபுல் டேயாக நீங்கள் 10 டேஸ் நல்லா படிக்கிறவங்களுக்கு ஓரளவு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து எந்த மெட்டீரியலுமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற கூட நம்ம வந்து அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஜெனரல் ஸ்டடீஸு, மேக்ஸுக்கு பக்காவாக மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எனக்கு ஜிஎஸும் மேக்ஸும் வச்சுருக்கோங்க, ஏற்கனவே நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன். அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனால் நிறைய பேர் என்கிட்ட தயக்கத்தோடய கேட்குறீங்க. அந்த தயக்கப்பட வேண்டாம், ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. இப்போ கூட நீங்கள் நல்லா படித்தா கூட வேலை பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சிம்கோ பற்றின அத்தனை தகவல்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இன்னமும் எனக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, அடுத்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பண்ணலாம். அதே போல் சிம்கோ எக்ஸாம் ஏற்கனவே எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடல் டெஸ்ட் நம்ம சரி பண்ணி வாங்க வச்சுருக்கேன்.
மூணாவது மாடல் டெஸ்ட் வந்து கம்மிங் மண்டே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே காமனாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணா இருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணுங்க வாங்காதவங்க எல்லாத்துக்குமே வந்து யூடியூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணலாம். கம்மிங் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாதிரி தேர்வு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வந்து அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ மண்டே வந்து மறுபடியும் நம்ம சந்திப்போம் ஒரு மாதிரி தேர்வோட. உங்களுக்கு யாருக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.